நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. லாஸ்ட் வீடியோவில் இந்த காம்பவுண்ட்குள்ளே 2 வீடு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். முதல் வீட்டில் நம்ம பயணியர் பயோ டேங்க் இவங்களோட கார் பார்க்கிங்கில் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோங்க. இப்போ 2வது வீட்டுக்கு நம்ம டேங்க் இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கிறோம். இவங்களுக்கு இடம் குறைவாக இருக்குங்கிறதுனால மாடிப்படிக்கு கீழே இருக்கிற இடத்துல தான் டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோங்க. இந்த எடுத்துகிட்டு வர வழியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறுகலாக இருக்குங்கிறதுனால இந்த வீட்டோட பேக் சைட்லேருந்து தான் நம்ம டேங்கை எடுத்துகிட்டு வந்தோம். அதனால் கொஞ்சம் காம்பவுண்ட் வளெல்லாம் இடித்து தான் எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்துச்சுங்க. குழி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஊற்று தண்ணி இருக்குன்னு. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் கான்கிரீட்டில் செப்டிக் டேங்க் கட்டினீங்கன்னா சீக்கிரமாக நிறைஞ்சிருங்க. நீங்கள் லாரி வச்சு க்ளீன் பண்ணிங்கனாலும் திரும்ப திரும்ப நிறைஞ்சிட்டே தாங்க இருக்கும். இந்த மாதிரி மாடிப்படிக்கு கீழே இருக்கிற இடத்துல கூட நம்ம பயணியர் பயோ டேங்கை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியுங்க. இதுவே நீங்கள் இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கார் பார்க் பண்ணிக்கலாம். இல்லை இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை ஸ்டோர் ரூமோ கூட நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. இல்லைங்க எனக்கு இதை விடவே இடம் குறைவாக இருக்குது அப்படின்னீங்கன்னா கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. நம்ம சைட் இன்ஜினியர் உங்கள் இடத்துக்கே வந்துட்டுங்க உங்களோட நீள அகலத்தை எல்லாம் மெஷர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி நாம் நீளத்தை குறைக்கணும்னா நீளத்தை குறைச்சி, அகலத்தை குறைக்கணும்னா அகலத்தை குறைச்சி கஸ்டமைஸ்டாக கூட நம்ம டேங்க் செஞ்சு கொடுப்போங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த டேங்குக்குள்ளேயே பாக்டீரியா இனப்பெருக்கம் ஆகிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோம். இந்த டேங்கை நம்ம ரிஜிஸ்டர்ட் எஃப்ஆர்பிங்கிற மெட்டீரியலில் பண்ணியிருக்கிறதுனால இந்த டேங்குக்குள்ளே ஒரு விதமான வெப்பநிலை எப்போவுமே சீராக இருக்குங்க. அதனால பாக்டீரியா இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு அந்த வெப்பநிலை ஹெல்ப் பண்ணுதுங்க. இதுவே நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற கான்கிரீட் பயோ டேங்கோ பிவிசி பயோ டேங்கோ இல்லை சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி பயோ டேங்கோ வாங்கினீங்க அப்படின்னா பாக்டீரியாவை நீங்கள் 3 மாதத்திற்கு ஒரு முறை இல்லை 6 மாதத்திற்கு ஒரு முறை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் வெளியே வெயில் அடிச்சதுன்னா கான்கிரீட்டாக இருக்கட்டும் பிவிசியாக இருக்கட்டும் என்ன ஆகுங்க, சூடாயிரும். இதுவே மழை பெஞ்சதுன்னா அது சில்லுன்னு ஆயிரும். இந்த மாதிரி மாறி மாறி வெப்பநிலை இருக்கிற இடத்துல பாக்டீரியானால இறப்பெருக்கம் பண்ண முடியாதுங்க. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. நம்ம சைட் இன்ஜினியர் உங்களுக்கு அலைன்மெண்ட் எல்லாம் பார்த்து 50 வருஷத்துக்கு எந்த ஒரு ரீவொர்க்கும் இல்லாத மாதிரி பர்ஃபெக்டாக டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. உங்களோட டாய்லெட்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்பிக், டாமிக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் நம்ம பயணியர் பயோ டேங்க்கில் இருக்குங்க. அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.